அல்லாஹ் முஃமின்களுடைய இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்றானே குர்ஆனிலே, நாம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? அந்த தன்மையை அல்லாஹ் சொல்லுகிறான், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கிவிடும். அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் முஃமின்களுடைய தன்மையை சொல்கிறான், அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அழுதவர்களாக சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று. எம்மில் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதவர்கள் உண்டா? மறுமையின் பயத்தால் அழுதவர்கள் உண்டா? மரணத்தின் நினைவால் அழுதவர்கள் உண்டா? குர்ஆனுடைய வசனத்தை ஓதி அழுதவர்கள் எம்மில் உண்டா? என்றைக்காவது குர்ஆன் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைத்திருக்கிறதா? இந்த தன்மைகள் எல்லாம் இல்லை என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் செத்து விட்டது என்றோ, உயிரில்லாமல் உலக ஆசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஈமானை கொண்டு உயிர்ப்பித்து விடுங்கள், நீங்கள் உயிரற்ற மனிதர்களாக ஆகுவதற்கு முன்னால். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை அழைத்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத், குர்ஆனுடைய இந்த சூராவை எனக்கு ஊதி காட்டுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதுதானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் எப்படி ஓதி காமிக்க முடியும்? இல்லை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், பிறர் ஓதி நான் கேட்பதை ஆசைப்படுகிறேன். அவர்கள் அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து நிசாவுடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையுடைய வசனங்கள் வருகின்றது. மறுமையுடைய காட்சி ஒன்று அவர்களுக்கு முன்னால் ஓதப்படுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய கண்களை பற்றி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், நான் பார்த்தேன் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்து கொண்டிருந்தது என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் கபரை நினைத்து அழுதிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு ஒரு குச்சியை வைத்து மண்ணில் தேய்த்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கபருக்காக, மன்னரை வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் அழுதார்கள். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இந்த ஒரு வார்த்தை தான் அத்துணை நபித்தோழர்களுடைய தலையும் சாய்ந்தது கீழே. தலைகளை தாழ்த்தியவர்களாக தாரை தாரையாக கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தார்கள் நபித்தோழர்கள். அவர்களுக்கு முன்னால் இத்தகில்லா, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் போதும். உரையல்ல, ஒரு மணி நேர அறிவுரைகள் அல்ல. இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் தோழர்களே என்று சொல்லப்பட்டால் தலைகளை தாழ்த்தி தாரை தாரையாக அழுவார்கள். இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் தாரை தாரையாக அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடும். அல்லாஹுடைய அச்சத்தால், அல்லாஹுடைய பயத்தால்.